நீங்கள் புதுசாக நருட்டோ சீரீஸ் பார்க்குறீங்களா? நருட்டோன்னா யாருன்னு தெரியலையா? கதையோட பேஸ் என்னன்னு தெரியலையா? இந்த சேனலில் நருட்டோவோட கதையை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நருட்டோ பிடிச்சவங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இந்த சேனலில் நருட்டோவோட கதையை தொடர் கதையாக சொல்ல போகிறோம். ஓகேங்களா? உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொடுங்க. இப்போ கதைக்கு போவோம். நம்ம ஹீரோ நருட்டோ ஒரு ரொம்ப போராடி ஒரு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாரு. சரி, இந்த நருட்டோ யார்? இந்த நருட்டோ வந்து பிறந்ததே என்ன ஆகுதுன்னா, அவங்களோட கிராமத்தில் 9 வால் நரி இருக்குது. அது அவனை தாக்கிடுது. அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க, அந்த 9 வால் நரியை அடக்கணும்னு அதை நருட்டோட உடலுக்குள்ளேயே பூட்டி வச்சிடுறாரு. அப்போ தான் அவனை தாக்க முடியாது அப்படின்றதுக்காக பூட்டி வச்சதையும் அவனை வந்து நல்லா ஊரில் நடமாடிட்டு இருந்தா எல்லாரும் வந்து அவனை ஒரு சிறுவனாக பார்க்காம அந்த 9 வால் நரியாவே பார்க்குறாங்க. அதனால் அவன் வந்து ரொம்ப பிரச்சனைக்கு ஆளாகிறான். அவனை யாருமே மதிக்கிறது கிடையாது. அவனை பார்த்தாவே 9 வால் நரி ஞாபகம் தான் வருது. எப்படி நம்மளாம் பட்டப்பேர் வச்சு சொல்லுவாங்க அந்த மாதிரி. அப்போ அவன் வந்து ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறான். அடடா, என்னடா நம்மளை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிறாங்களே, என்னென்னமோ ஆக்ட் பண்ணி பார்க்குறாரு. பட்டு அவங்க வந்து அவனை வந்து எந்த இதுவும் இல்லை, அதை பார்த்தாவே இது ஒரு 9 வால் நரிதாப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவனுக்கு வந்து அது ரொம்ப எவ்வளோ சேட்டை பண்ணாலும் அது மாறலை. அப்போ ஒரு முடிவுக்கு வர்றாரு, ஒரு சபதம் எடுக்கிறாரு. என்ன சபதங்கிறீங்களா? அந்த கோஹாகே, அந்த ஊரோட பேர் கோஹாகே, அந்த கிராமத்துக்கு வந்து நம்ம தலைவர் ஆகிட்டோம்னா நம்ம சொல்கிறத எல்லோரும் கேட்பாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. அதுவரையிலும் மக்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ண என்னென்னமோ சேட்டைகள் பண்ணுறாரு, குறும்புகள் பண்ணுறாரு. பட் எல்லாமே நல்ல விதமாக பண்ணுறாரு. ஆனாலும் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, அந்த நருட்டோவை ஒரு 9 வால் நரி அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயே பார்க்குறாங்க. எப்படி இப்போ நம்மளாம் சின்ன பிள்ளையில ஒரு பட்ட பேர் வச்சு கூப்பிடுவாங்களே, சேட்டைக்காரன், அந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இதோட அடுத்த பகுதியை தொடர்ந்து பார்ப்போம்.